வவுனியாவில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவிடம் ஊடகவியலாளர் அரசியல் கைதிகள் தொடர்பில் கேள்வி எழுப்பினர். தற்போது ஜனாதிபதி அவர்கள் திங்கட்கிழமை அரசியல் கைதிகள் தொடர்பான சாதகமான நிலைப்பாட்டை எடுப்போம் என்று வடமாகாண முதலமைச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது? அதை முதலமைச்சருக்கு அவர் அந்த வாக்குறுதியை சொன்னதாக நாங்கள் அறிகின்றோம். அவர் என்ன விளக்கம் அளித்திருக்கார் என்பதையும் முதலமைச்சர் வெளியிலே விளங்கப்படுத்தி சொல்லியிருக்கின்றார். அதுபடியால் நாளைக்கு திங்கட்கிழமை அதுவரைக்கும் பொறுத்திருப்போம் அவர் என்ன செய்ய போகின்றார். உங்களுடைய கட்சிக்குள் இருந்து வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களை வெளியேற்றுவது தொடர்பாகவும் இது தொடர்பாக உங்கள் கட்சிக்குள்ளேயே முரண்பாடு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? நான் உங்களோட மன்னிப்பாக கேட்பது, இப்பொழுது நாங்கள் இந்த இடத்திலே உங்களோட பேச வந்த விடயம் கைதிகளுடைய விடுதலை பற்றித்தான். ஏனைய விடயங்கள் நாங்கள் மேலும் ஏற்கனவே பத்திரிகைகள் வருகின்ற முரண்பாட்டான செய்திகளை நாங்களும் இன்னும் முரண்பாடுகளை ஏற்படுத்துவதற்கான பாட்டை நீங்க என்னிடம் வந்து எதிர்பார்க்க கூடாது என்று நான் ஏற்கனவே இதை பலமுறை பேசிக்கிட்டேன். அதுபடியால் நாங்கள் கட்சிகள் முதலமைச்சர் அல்லது நாங்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி நாங்கள் இருக்கின்ற முரண்பாடுகள் இருந்தால் அதை தீர்ப்பதற்கும் நாங்கள் ஒன்றுபட்டு எங்களுடைய முதலாவதாக இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்படுவது முதல் இந்த கைதிகள் விடுதலை செய்யப்படுவது மிகவும் முன்னுரிமையாக கொண்டு ஐநா மனித பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நாங்கள் முழுமையாக நிறைவேற்ற செய்வது எங்களுடைய பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றுவதற்காக ஒன்றுபட்டு வேலை செய்கின்ற நம்பிக்கையில் நாங்கள் ஒன்றுபட்டு வேலை செய்வோம் என்பதை மட்டும் நான் இப்பொழுது சொல்லிக்கொள்ள